இளைஞர்கள் வைக்கிற டிமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் பிரதான் அவர்கள் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். ஏன் சொல்கிறாங்கன்னா, இதோட நீட் பேப்பர் வந்து 2 வாட்டி லீக் ஆயிடுச்சு கொஸ்டின் பேப்பர். பட் நம்ம உண்மையை ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராவது கேட்டு பாருங்கள். அதோட வழி என்ன தெரியுங்க. ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகாமல் 1 வருஷம் 2 வருஷம் எடுத்து படித்து 4-5 அட்டம்லாம் பண்ணாமல் இருக்காங்க. நானே ஒரு அட்டம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஸ்டேட் போர்டு வேறையா, நீங்கள் ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி இருந்தீங்கன்னா அவ்வளோ மக்கப் பண்ணிட்டு போய் அவ்வளோ படித்து கஷ்டப்பட்டு போனால் தான் நீங்கள் ஒரு மார்ஜின்லையாவது அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் சீட் வாங்க முடியும். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 வாட்டி லீக் ஆகிட்டு ஏற்கனவே பல குளறுபடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மார்க் வந்தது, ஒரே கோச்சிங் சென்டரில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்கின மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, ஓகே லீக் ஆகிட்டு அது குறித்து பிரச்சனை வரல. இந்த மாதிரி விஷயங்கள் மனிதர்கள் நடக்கலாம். பட் அது யாருக்கு பொறுப்பேற்கலைங்கன்னா யாருமே பொறுப்பேற்கலை. இது வரைக்கும் ஓகே நான் பொறுப்பெடுத்துருப்பாங்க, இந்த நடவடிக்கை எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதிகாரம் மேலே தான் இருக்குது. அதுக்கான முழுமையான ஒரு தீர்வு என்ன, இதை ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு அசட்டுத்தரமான பதில்களை தவிர எதுவுமே வரல. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இந்த சிஜேபி தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்து டெல்லியே உழுக்கு உழுக்கி எடுத்துருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட.